ஹலோ காய்ஸ், நல்லா இருக்கீங்களா? அனீஸ் ஹோம்மேட் ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது சேமியா கிச்சடி. அதுக்கு தேவையானது அணில் கோதுமை சேமியா, வெங்காயம், தக்காளி, இது கொத்தமல்லி, அதுக்கப்புறம் புதினா, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகா, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அதுக்கப்புறம் சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர். அதுக்கப்புறம் கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றணும். அதுக்கப்புறம் நம்ம வச்சுருந்தோம் பாருங்கள் அணில் சேமியா, அந்த அணில் சேமியாவை உள்ளே போடுறோம். போட்டுட்டு நல்லா வதக்கணும். ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இந்த மாதிரி ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கணும். வதக்கினதுக்கப்புறம் இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடணும். இந்த மாதிரி பாத்திரத்தில் இல்லை பிளேட்டில் எடுத்து வச்சிடணும். அணில் நமக்கு சேமியா உடம்புக்கு நல்லது. அதுவும் கோதுமை சேமியானா நல்லது. மைதா வாங்காதீங்க, கோதுமை வாங்குங்க. அது நம்ம மிகவும் உடம்புக்கு நல்லது. அதுக்கப்புறம் கடாயில் நம்ம எண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த பட்டை, ஏலக்காய், கிராம்பு இது சேர்க்குறோம். அதுக்கப்புறம் நம்ம வெங்காயமும் இந்த பச்சை மிளகாவும் நம்ம சேர்க்குறோம். சேர்த்துட்டு வதக்குறோம் நல்லா. வதக்கிட்டு கொஞ்சோண்டு உப்பு போடுறோம். உப்பு போடுறதுக்கு நம்ம டேஸ்ட்டுக்கு இல்லை, வதக்குறதுக்கு. இந்த மாதிரி உப்பு போட்டுட்டு வதக்கணும் நல்லா. நல்லா இதுவும் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இருங்க, பார்த்தீங்களா எப்படி ப்ரௌன் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறோம். அதுக்கப்புறம் கொத்தமல்லியும் கொத்தமல்லி போடுறோம். அதுக்கப்புறம் நம்ம இந்த தக்காளியும் நம்ம போடுறோம். போட்டுட்டு அதையும் நம்ம நல்லா வதக்குறோம். அதுக்கப்புறம் கொரியாண்டர் பவுடரும் சில்லி பவுடரும் நம்ம போடுறோம். அதையும் போட்டு நல்லா வதக்கணும். இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும்போது நம்ம லேசாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு லேசாக வதக்குறோம். இந்த மாதிரி ரெட் கலரில். ஆனால் ஒட்ட விடக்கூடாது. நீங்கள் ஒட்ட விட்டிங்கன்னா அந்த தக்காளி தான் போயிடும் பாத்திரத்துலேயே. அதுக்கப்புறம் நம்ம 3 கப்பு தண்ணி ஊற்றணும். இந்த மாதிரி 3 கப் தண்ணி ஊற்றணும். நீங்கள் அணில் சேமியா இருந்தால் வாங்குங்க, இல்லை வேறு பிராண்டு சேமியா இருந்தால் கூட நீங்கள் வாங்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லோ கலரில் கன்சிஸ்டன்சிக்கு வரும்போது நல்லா பாயில் ஆகணும். நல்லா பாயில் ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம இந்த நெய்யில் வறுத்த சேமியாவை போடுறோம். அணில் சேமியாவை அதையும் நம்ம கிண்டணும். நல்லா தண்ணி வற்ற வரைக்கும் நீங்கள் கிண்டணும், இல்லை வற்ற வைக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி வந்துருச்சு பாருங்கள். கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக வரணும். எப்படி இருக்குது பாருங்கள் கலர்ஃபுல்லாக. இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக வரும்போது நீங்கள் அப்படியே சர்வ் பண்ணலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும். ஓகேவா? பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய்.
அனீஸ் ஹோம்மேட் ஃபுட்ஸ்.